ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 63 நாயன்மார்களில் மந்திரிகளாக இருந்து தாய் சமயத்தை காத்தவர்கள் பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த மந்திரிக்கு அழகு அப்படின்னு என்னன்னாக்கா வரும் பொருள் உரைத்தல். அந்த மாதிரி சேக்கியார் அனபய சோழனிடம் அமைச்சராக இருந்து பணிபுரிந்தார். அதே மாதிரி திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியனுடைய அவையிலிருந்து அமைச்சராக பணியாற்றினார். குலச்சியார் நிண்டசி நெடுமாறனுடைய அமைச்சரவையில் பணிபுரிந்தார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய யாருன்னாக்கா இந்த குலச்சியார் நாயனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமைச்சர்கள் இறை துண்டு புரிவதிலும் தாய் சமயத்தை காப்பதற்கும் எப்படி பாடுபட்டார்கள், அதாவது முக்கியமா இந்த குலச்சியார் எவ்வாறு பாடுபட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நின்றசி நெடுமாறன் இந்த சமணர் மனத்தை தழுவி கொண்டு இருக்கும் பொழுது ராணி மங்கையர்க்கரசிக்கு உறுதுணையாக நின்று அந்த அரசனை தாய் சமயம் தழுவுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த குலச்சிய நாயனார். இவர் சிவத்தொருந்து புரிந்து வந்துருக்கார். இப்போ ராணி மங்கையர்க்கரசியினுடைய வேண்டுகோளின் படி இவர் என்ன பண்றாருனாக்கா திருஞான சம்பந்தரை போய் கூட்டின்னு இந்த மாதிரி இந்த நிண்டசி நெடுமாறனை தாய் சமயத்திற்கு மாத்த முயற்சி பண்றதுக்கு போய் கூட்டின்னு வர சொல்றா. அதே மாதிரி இவர் போய் கூட்டின்னு வர்றாரு. ஆனா இந்த நிண்டசி நெடுமாறன் சமணர்களுடைய அந்த மதத்தை தழுவித பொழுது அவருக்கு ஒரு வெப்ப நோய் தாக்கிடுறது. அதை இந்த திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி அந்த நோயினை தீர்த்தார். அதனால அவன் சமணர்கள் நிண்டசி நெடுமாறனுடைய அந்த வெப்பை நோயை போக்குவதற்கு எவ்வளவோ முயன்று முடியாமல் திருஞான சம்பந்தர் பாடி அந்த திருநீற்று பதிகத்தினாலதான் அவருக்கு சரியாகிறது. அதனால இவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இவர் திரும்பியும் தாய் மதத்திற்கு திருப்பி வந்துடுறாரு. இதுதான் இந்த மாதிரி இந்த நிண்டசி நீர்மாறன் இவர் கூன்பாண்டியன் கூட சொல்லுவா. இவர் தன்னுடைய தாய் மதத்திற்கு திரும்புவதற்கு இந்த மங்கையர்க்கரசி ராணியுடன் உறுதுணையாக நின்றவர் தான் இந்த குலச்சிய நாயனார். அப்புறம் குலச்சிய நாயனார் மீண்டும் சைவம் தழைத்து வளர இந்த நிண்டசி நெடுமாறனோட சேர்ந்து அவர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கெல்லாம் சென்று திருத்தொண்டு புனிந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்து வந்தார். இதுதான் இந்த குலச்சிய நாயனாருடைய ஒரு வரலாறு. மீண்டும் அடுத்த நாயனார் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.